என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு அடித்து ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நாளை உன் குடும்பத்தில் இந்த விஷயம்தான் நடக்கும் என்று. இது உனக்கான கடைசி வாய்ப்பு. எக்காரணம் கொண்டும் என் குழந்தை, இதை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த பிரத்யங்கரா உன்னை தொடர்கின்ற இந்த நேரம், நாளை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக ஒன்றை நான் அடித்துச் சொல்ல நினைக்கும் இந்த நேரம், உன் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம், இனி உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கும் உண்மைகளை நான் சொல்லாமல் மறைப்பதில்லை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று நான் சரியாக கொடுப்பது தானே முறை. எதுவென்றாலும் உனக்கு அதை எடுத்துச் சொல்வது தானே முறை. என் பிள்ளைக்கென நான் எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் இந்த காலம், இனி எப்பொழுதும் நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சில விஷயங்களை சொல்வதும் சில விஷயங்களை சொல்லாமல் செல்வதும் உண்டு. ஆனால் எல்லா நேரங்களிலும் அது அப்படியே இருந்துவிட முடியாது. எல்லா நேரங்களிலும் இது இப்படியே உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிட முடியாது. உன்னை தொடரும் இந்த காலம் மட்டும், இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதையாவது நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. எதையாவது பற்றி யோசித்து நான் சொல்ல வருவதற்கு முன்பாகவே நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. எந்த நாளிலும் உன் தேவைகளை அறிந்தும் உன் சூழ்நிலைகளை புரிந்தும் உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுப்பவள் உன் தாய். அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்ல வருவதை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் இவை அத்தனையையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் இந்த பிரத்யங்கரா சொல்லிக் கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுமையாக உணர்ந்து கொள். எதிலும் உன் எண்ணங்களை நீ தொலைத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. இனி எந்த நாளிலும் உன் மனதில் இருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு திருப்பங்களையும் கொண்டு நீ நம்பிக்கையோடு எப்பொழுதும் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத விஷயங்கள், இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு கட்டாயமாக சொல்லிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று உணர்த்த வேண்டும் அல்லவா? தேவையில்லாமல் எதற்காகவும் என் குழந்தை இனி கலங்காதே. சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு உண்மையான உத்திரவாதம்தான் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உன்னை வாழச் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன். இந்த தெய்வம் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளும் பல நம்பிக்கைகளும் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். இது போன்ற சூழ்நிலையோடு
உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நாளிலும் இந்த நேரம் இனி உனக்கு தருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உனக்காகவே இந்த பிரத்யங்கரா வந்து நிற்கிறேன். நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை என்னவென்று உனக்கு சரியாக நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எல்லா நிலையிலும் உன் விருப்பங்கள் அத்தனையும் உன் எண்ணம் போல உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலைக்கும் கட்டுப்பட்டு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக என் பிள்ளைக்கு சொல்ல வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன் எண்ணங்களும் உன்னுடைய தெளிவும் உனக்கான தீர்வுகளை சரியாக சொல்லி கொடுக்கும் அல்லவா. முன்னின்று நான் உணர்த்தும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் என்னவென்று உணர்ந்து விட்டால் அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கும் பல விஷயங்களும் இனி உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். கலங்காமல் நாம் எதையும் செய்ய வேண்டும். வருந்தாமல் நாம் எதையும் செய்துவிட வேண்டும். உடனிருக்கும் நேரத்தில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நீ முன்னெடுத்து வர வேண்டும். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொண்டாயானால், உன்னிடத்தில் நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உணர்த்த நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால், நடப்பதை நல்லதாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றி கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களிலிருந்து உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உணர்வுகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எப்பொழுதுமே என் பிள்ளை, நாம் சந்திக்கின்ற இந்த விஷயங்களை நீ ஒரு நாளும் தொலைக்காதே. இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா. காலத்தின் கட்டாயம் உனக்கென்று நடத்தப்படும் எல்லாமும் இனி உன்னை தேடி வருவதும், உன்னிடத்தில் நின்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு சொல்லி கொடுப்பதும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நேரம் இனி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கராவினுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு தேவைப்படுகிறதல்லவா. அதற்கு காரணம் என்ன? என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளையை சுற்றி வரும் பல விஷயங்கள், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பல அழகிய தருணங்களை எப்பொழுதும் உருவாக்கி இருப்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் பல மாற்றங்களும், இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று வருகின்ற பல தீமைகளும், தெய்வத்தின் பெயரை சொன்னதும் உன்னை விட்டு விலகி ஓடியதும் உண்மைதானே. இனிமேலும் இதையெல்லாமும் நாம் ஒருபோதும் விட்டுவிட முடியாது. ஒருபோதும் இதனை நாம் நிச்சயமாக தொலைத்துவிட முடியாது. எந்த நேரத்திலும் நம் விருப்பங்கள் எல்லாமும் நம்மை சுற்றி வந்து நமக்கானதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு, இனி உன்னிடத்தில் நான் சொல்லும் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இந்த நேரம் இனி அடுத்தடுத்த நிலைகளிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா சொல்லும் இந்த நேரம் இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதலும் உனக்கான தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றிற்கும் நாம் ஒவ்வொரு காரணங்களையும் காரியங்களையும் வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோம். இனி நடக்கும் விஷயங்களை நாம் முழுமையாக புரிந்து கொண்டோமானால், நம்மை தேடி வரும் விஷயங்களை
நாம் சரியாக உணர்ந்து கொண்டோமானால் அத்தனை நிலையிலும் இனி உன்னை தேடி வரும் உண்மைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையே, ஏமாற்றுகின்ற எண்ணம் கொண்டவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களுக்குள் எப்பொழுதும் நம்மால் முடிந்தவரை நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் வருவதில்லை. முடிந்த வரையிலும் நம்மாலான உதவிகளை ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இங்கு யாருக்குள்ளும் வருவதில்லை. உனக்கு என்ன தேவை என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளவும் வேண்டும் அல்லவா? இந்த பிரித்யங்கரா நினைத்தது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பல வெற்றியும் உன்னை வந்து சேர வேண்டும் அல்லவா? எதையுமே நீ எதிர்பார்த்து நின்று எப்பொழுதும் நீ உண்மைகளை தொலைக்காதே. உன்னை தேடி வரும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லை இல்லாத ஒரு ஆனந்தம், எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி, எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது. ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை தெரிந்து கொள்ளும் நேரம் இது. நம்மை சுற்றி வரும் பிரச்சனைகளை எல்லாமும் நாம் கலைந்தெடுத்து நமக்கான ஒன்றை நாம் சரியாக பெறக்கூடிய நேரம் இது. எந்த நாளிலும் நாம் எதையுமே இனி யோசித்து கலங்க வேண்டாம். நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நாளிலும் உனக்குரிய தேவைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கராவினுடைய எண்ணத்தினால் என் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்கொண்டும் தேற்றிக்கொண்டும் வருவதை நான் அறிவேன். இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ உணர்ந்தும் புரிந்தும் கொண்டும் எல்லாவற்றையும் தெரிந்தும் கொண்டும் நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனையும் நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் இந்த மாற்றம் இனி உன்னை தொடரும் ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கும். உனக்கு வேண்டிய விஷயங்களின் மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். என்னதான் நடந்து விட்டது என்று சொல்லி நாம் ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் சரியாக நீ புரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. மனநிறைவோடு நீ எல்லாவற்றையும் உணர்ந்து காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு நாம் எடுத்து சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான எண்ணங்களோடு எதையுமே என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் இனி எந்த தேவையிலும் உனக்கு நீ விரும்பிய எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஒரு மாற்றத்தையும் என் பிள்ளை தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிம்மதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நான் தயாராக இருக்கிறேன். காலத்தின் கட்டாயம் என் பிள்ளை கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு சரியானதாக நடக்கும் என்பது நான் எப்பொழுதும் என் பிள்ளைக்கான விஷயங்களையும் விருப்பங்களையும் மீண்டும் மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை இந்த வாழ்க்கையானது உனக்கான நம்பிக்கையோடு சேர்ந்த உன்னுடைய விருப்பத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறது. உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் சரியாக புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கே என்று கொடுக்க போகிறது.
கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் உணர்ந்து என் பிள்ளை, நீ வாழும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே இருக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னிடத்தில் நான் இருப்பது இனி உனக்குரிய தேவைகளோடு உன்னை தேடி வந்து வாழ வைப்பதுமாக. எந்த நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல விஷயத்தையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கரா, சொல்ல சொல்ல இனி உனக்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்க இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியங்களோடும் அதிசயங்களோடும் நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லதுதான் வேண்டும் என்று நாம் யோசிக்கும் இந்த நேரம் நமக்கு என்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் இருப்பதை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ வாழ்ந்து விட்டாயானால் இந்த பிரத்யங்கரா உனக்கென்று துணை இருந்து எல்லா விஷயங்களையும் முழுமையாக உன் கைகளில் ஒப்படைத்து நான் எப்பொழுதும் நம்பிக்கையோடு உன்னை வழிநடத்துவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் நான் அடித்துச் சொல்கின்றேன், உன் வீட்டில் தெய்வம் நிற்பது உறுதி. உன் வீட்டில் லக்ஷ்மி தாயானவள் வந்து சேர்வது உறுதி. உன்னை சுற்றி வரும் பல பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு கொடுத்து உன்னை வாழ வைப்பது உறுதி. எந்த நாளும் நீ விரும்புவது போல உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவது உறுதி. உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளிலும் இருந்து மீட்டு உனக்கான மதிப்பை கொடுப்பதும் உறுதி. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியது போல இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுத்து உதவும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வது உறுதி. நாளை உன் வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தியை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் இனிமேல் என் பிள்ளை நீ சரியாக கண்டுகொள்வாய் அல்லவா? தெய்வம் இருக்கும் நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லும் பிரத்யங்கரா இருக்கிறாள் என்ற ஒரு எண்ணம் போதும். இனிமேல் எதையும் என் பிள்ளை நினைத்தது போல நீ சாதித்து காட்டுவாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நாம் ஏற்றுக்கொண்டு வாழ துடிக்க வேண்டும். வாழ்க்கையை ஒருபொழுதும் நாம் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. நாம் யோசிப்பது போல எல்லாமுமே நமக்கு சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் நன்மதிப்போடு நீ வாழ்ந்து காட்டு. உனக்கு கிடைத்தது எல்லாமும் இனி எந்த நாளிலும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை எல்லாமும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லி வேண்டி அத்தனையிலும் உனக்கான தேவைகளை உணர்த்த வேண்டி நான் உன் முன்னால் நிற்கும் இந்த மாற்றங்களோடு எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் ஒரு தீர்வுகளும் தெளிவுகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். ஒவ்வொன்றாக மாறும். பணத்தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாகும். உன்னுடைய ஆசைகளும் நீ விரும்பிய வாழ்க்கையும் நிச்சயமாக உனக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் நீ தெளிவாக இரு. உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையையும் அது உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையே எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை சரியாக தரட்டும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.